நாம் பிறந்தவுடனேயே ஒரு 5 கடன் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது. அது எதுனா முதல்ல தேவர் கடன். ஒரு நொடி கூட சிந்திக்காமல் அனுபவிக்கும் காற்று, ஒளி, மழை, நீர், உணவு இவை அனைத்தும் தேவர்களின் அருளால் தான். நமது உடலின் ஒவ்வொரு இயக்கத்தையும் சூரியன், சந்திரன், வாயு, அக்னி போன்ற தேவர்கள் ஆளுகின்றார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் மனிதன் பிறந்த தருணத்திலிருந்தே 33 தேவர்களுக்கும் கடன்பட்டவன். இந்த கடனை அடைப்பதற்கான வழி யாகம், ஹோமம், நன்றியுணர்வுடன் வாழ்தல். 2வது ரிஷிகடன். வேதவியாசர், பராசரர், நாரதர், வால்மீகி இவர்கள் இல்லை என்றால் வேதம் இல்லை, உபநிடதம் இல்லை, பகவத்கீதை இல்லை, ஸ்ரீமத் பாகவதம் இல்லை. நமக்கு தர்மம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள் ரிஷிகள். அவர்களுக்கான கடனை நாம் அடைப்பது எப்படி? வேதங்களை படித்து தர்மமாக வாழ்வதன் மூலம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் வயசான பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். அடுத்து பித்ருகடன். நாம் எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த பிறப்பே மூதாதையர்களின் புண்ணியத்தின் விளைவு. அவர்களை நினைத்து செய்யப்படும் சிரார்த்தம், தர்ப்பணம், திதி, வழிபாடு இவை அனைத்தும் பித்ரு யாகம். சிரார்த்தம் முறையாக செய்யப்படாவிட்டால் குல வளர்ச்சி தடை, மன அமைதி குறைவு, வாழ்க்கையில் தடைகள் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. அடுத்து மனித கடன். தாய், தந்தை, உறவினர், நண்பர்கள், விருந்தினர். நாம் வாழ்நாள் முழுதும் எத்தனை மனிதர்களிருந்து உதவி பெறுகிறோம். அந்த நன்றியை திருப்பி செலுத்துவதுதான் விருந்தோம்பல், உதவி, கருணை. அடுத்து எதிரியே விருந்தினராக வந்தாலும் அவனுக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதே நம் தமிழ் பண்பாடு. அடுத்து பூதக்கடன். பசுவின் பால், எருதின் உழைப்பு, பறவைகளின் இயற்கை சமநிலை, விலங்குகளின் மறைமுக சேவை. இந்த உலகில் நாம் தனியாக வாழவில்லை. மற்ற உயிர்களின் சேவையை மதித்து அவற்றை பாதுகாப்பதே பூத யாகம். அப்படின்னா வருஷம் முழுசும் நம்ம வாழ்நாள் முழுவதும் கடன்காரனாகவே இருக்க வேண்டுமா அப்படின்னா இல்லை. நாம் இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அவர் நம்மை பார்த்து கொள்வார்.